Hi friends, welcome back to my channel Pavi Prabha Vlogs. இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் மேக்கப் வந்து தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நான் எப்படி மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நான் குயிக்காக ஒரு 10 minutes அவ்வளோ கூட ஆகாதுங்க, டக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுவேன். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். வேஸ்லின்னு போட்டிருக்கு, டெய்லி பிரைட்னிங்னு போட்டிருக்கு, 48 hours லாங் லாஸ்டிக் மாய்ஸ்சரைசர்னு போட்டிருக்கு. நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெடி ஆக மாட்டேன். இங்கே வெளியில் போனால் மட்டும்தான் நம்ம ஃபவுண்டேஷனு அப்புறம் அது இதுன்னு எல்லாம் போடுவேங்க. என்கிட்ட இல்லாததே கிடையாது. நான் எல்லாமே போடுவேன். ஃபவுண்டேஷன் போடுவேன், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுட்ரு, என்கிட்ட இல்லாத பொருளே கிடையாது, எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் எல்லாம் வாங்கி மட்டும் தாங்க வச்சுருக்கிறேன். ரெடியெல்லாம் போட்டுட்டுலாம் தினமும் எல்லாம் போக மாட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு வந்து ஏதாவது என்னோடய மாமியார் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக வந்து செய்யறதுனால சீக்கிரமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வணக்கிட்டு சாப்பாடு போட்டு அதில் கலரி விட்டேன். நான் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணாத க்ரீமே கிடையாதுங்க ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா வந்து பார்த்திங்கன்னா போட்டால் நல்லாயிருக்கும். மற்ற க்ரீமோடு பார்த்தா இது வந்து ஆர்கானிக் மாதிரி, நான் ஸ்கின்னில் வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி க்ரீமு. இந்த க்ரீம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து தீந்துருச்சு. ஒன்று வந்து நேற்று புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன். இதே வேஸ்ட்டு பண்ணணும், அதனால் வந்து நான் போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 2 minutes விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா க்ரீம் போட்டுக்கிறோம் மேலே. நல்லா வந்து முகத்தோட முகம் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறேன். இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூரில் எடுத்தேன். கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா மாமாக்காக போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் டாப்பு 300 350 இருந்துச்சு. அப்புறம் அங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு 6 டாப்பு. நான் எடுக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 350 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதிகமாக ஹை ரேஞ்சு போட்டு எடுக்கவே மாட்டேன். எப்பயுமே 1000 rupees இருந்துச்சுன்னா 3 ட்ரெஸ் எடுக்க தான் நான் யோசனை பண்ணுவேன். அடுத்து வந்து நான் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாட்லி. இது வந்து நல்லா ஸ்மெல் இருக்குங்க. என் பாப்பாக்காக வாங்கினேன். அப்படி நானும் பாப்பாவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மாமா தம்பியில் பவுடர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் லைட்டாக பவுடர் போட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா இல்லை, தம்பி நானும் தான் இருக்கோம். மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் ரெடி ஆகிட்டு நாங்களும் வேலைக்கு கிளம்பிடுவோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வீட்லேயே நேற்று இருந்துக்கிட்டவங்க. அவ்வளோதாங்க, என்னோடய மேக்கப் பவுடர் போட்டாச்சு. அவ்வளோதான் பொட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன போட்டு வச்சுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்து போட்டு தாங்க நான் வச்சிட்ருக்கேன். ஒயிட் கலரில் ஒரே ஒரு பொட்டு வச்சு அதுக்கு கீழே ஐலைனரில் ஒரே ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு. அதனால் ஒரு மாதமாக நான் வந்து பார்த்திங்கன்னா சாந்து போட்டு வச்சு கீழே வந்து ஒரு ஐலைனரில் ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் என்னோடய மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யார் கண்மை யூஸ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுமைனா ரொம்ப 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 பிடிக்கும். கண்ணுமை இல்லாத நான் ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. கண்ணுமை வைக்கலாம் அசிங்கமாக இருக்கும், என் முகமே பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப முடியல உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் நான் கண்ணுமை வைக்க மாட்டேன். மற்ற நாள் எல்லா நாளுமே என்னோடய டெய்லி ரொட்டீனில் காலையில் மேக்கப்பில் கண்ணுமையும் ஒன்று. அவ்வளோதாங்க. இதுதான் என்னோடய மேக்கப்பு. கண்ணுமை போடுவேன். எங்கேயா வெளியில் போனால் நான் வந்து ஐலைனர் போடுவேன், ஐஷேடோ போடுவேன், எல்லாமே போடுவேங்க. இது நான் இதை போட மாட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் எல்லாமே போடுவேன். அழகாக ரெடி ஆகிட்டு நான் டக்கு டக்குன்னு கிளம்புவேன். வெளியில் போனால் ஃபங்க்ஷனுக்குன்னு போனால் நான் நீட்டாக அழகாக ரெடி ஆகிட்டு போவேன். சாரியில் அழகாக ப்ரீஃப்ளீட் பண்ணி அயன் பண்ணி வச்சு அழகாக கட்டி நான் எடுத்து ரெடி ஆகிட்டு போவேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குங்குமம் லாஸ்ட் ஃபைனல் லுக். அவ்வளோதாங்க. இதுதான் என்னோடய டெய்லி மேக்கப். டக்கு 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 டக்குன்னு ரெடி ஆகிடுவேன். இது வந்து வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் 4 நிமிஷம் வந்துடும். நான் ரெடி ஆகக்கூட உடனே ரெடி ஆகிடுவேங்க. நான் பேசிகிட்டே வீடியோ எடிட் போடுறதுனால 4 நிமிஷம் 5 நிமிஷம் வந்துடும். கடைசியாக வந்து சந்தனம் வச்சு என்னோடய லுக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுதாங்க என்னோடய மேக்கப் வீடியோ. அவ்வளோதான். முடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு. நான் வந்து எல்லாம் கட் பண்ணி இவ்வளோண்டு தான் இப்போதைக்கு இருக்குது. கடைசியாக ஃபைனலாக
நான் தலையை தட்டிட்டு கேட்ச் கிளிப் போட்டுக்கிறேன். தலைக்கு வந்து குளிச்சிருக்கேன் இன்னைக்கு, அதனால் கேட்ச் கிளிப் போட்டு தலை காயிற வரைக்கும் நம்ம கேட்ச் கிளிப் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. இன்னைக்கு மேக்கப் இதுதான், என்னோட டெய்லி மேக்கப்பும் இதுதான். அப்புறம் ஃபைனலாக பூ இருந்தால் வச்சுட்டு, பூ இல்லைன்னா விட்டுருவேன் தலை காயிற வரைக்கும். அப்புறம் லைட்டாக வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்து விட்டுருவேன். இதுதாங்க என்னோட டெய்லி மேக்கப். சரிங்களா? நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லா புகழும் என் அப்பர் முருகரையே சேரும். பாய்.